Vista Premium Innerwear. Let your body love it. வணக்கம் சார். வணக்கம் சார், இன்னைக்கு சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பிறந்த நாள். அவருடைய இந்த சினிமா கரியர் அப்படின்ற விஷயத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசலாம் சார். நிறைய பேருக்கு வந்து, அதாவது யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு. குறிப்பாக இந்த ஆங்கரிங் பண்ணக்கூடிய நிறைய பேருக்கு அவர் வந்து நமக்கு முன்னாடி ஒருத்தர் ஜெயிச்சு காமிச்சிட்டார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக இருக்காரு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையிலே நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. எஸ்கேன்னு ஒரு பிராண்டாகவே ஆகிட்டார் அவர். அதுக்கான காரணம் என்னன்னா அவருடைய திறமை, அதை தாண்டிய உழைப்பு. இதுதான் வந்து லக்கும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதில் வந்து இதை விட பெரிய விஷயம் வந்து திறமையும் உழைப்பும் தான். ஒரு சாதாரண ஒரு கல்லூரியில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்து அந்த கல்லூரி நிகழ்ச்சியில் வந்து அவர் வந்து ஒரு மிமிக்ரி பண்ணி அந்த மிமிக்ரியை அவருடைய நண்பர்கள் பார்த்து பாராட்டி நீ சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓட்டுறாங்க அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கும்போது திரும்ப அவங்க சொல்லி உனக்கு அத்தனை திறமையாக இருக்குது சிவா, நீ கிளம்பலாம், நீ போகலாம், உனக்கு அத்தனை எதுவும் காத்துக்கிட்டு இருக்கும்போது தான் இவருக்கு ஒரு நம்பிக்கையே வந்ததுன்னு பலமுறை சொல்லியிருக்காரு. வந்து அது வரைக்கும் நான் சும்மா தான் சார் இருந்தேன், எனக்குள்ளே இருக்கிறது என்னென்னே தெரியாது. அந்த நண்பர்கள் சொன்ன தைரியத்தினால் தான் வந்து நான் வந்து கிளம்பி இங்கே சென்னைக்கு வந்தது. வந்தவுடனே விஜய் தொலைக்காட்சியில் வந்து சேர்ந்து ஒரு ஆங்கராக ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணுற ஒரு நபராக இருந்து அங்கேயும் ஒரு ஸ்டார் வேல்யூக்கு வந்தார். இந்த நிகழ்ச்சி பண்ணுறவர் சிவகார்த்திகேயன் அப்படின்ற ஒரு பேர் வந்தது, அதுதான் காரணம். இந்த வளர்ச்சி இதுதான் வந்து அவருடைய வளர்ச்சி. வந்து ஒரு பத்திரிகையாளராக வந்து நான் ஒரு இன்டர்வியூ பண்ண ஒரு அனுபவம் ஒன்று இருக்குது. நான் வந்து ஒரு தினசரி பத்திரிகையில் சினிமா ரிப்போர்ட்டராக இருந்தப்போ பார்த்திங்கன்னா எடிட்டர் வந்து திடீர்னு கூப்பிட்டு இந்த விஜய் டிவியில் ஒரு பையன் நல்லா பண்ணிகிட்ருக்காப்புல. ஆமாம் சார், சிவகார்த்திகேயன் பேர், இந்த இதுன்னு நிகழ்ச்சி நினைக்கிறேன், சூப்பராக இருக்குது பாலு, நீங்கள் ஒரு இன்டர்வியூ பண்ணுங்க அப்படின்னாரு. நான் டிவி சம்மந்தமான ஆட்கள் யாரையும் எடுத்ததில்லை. சரிங்க சார், நம்பர் வாங்கி பேசினோடனே நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா அங்கே வந்துடுறேன் அப்படின்னாப்புல. இல்லை நான் சண்டேவில் இல்லை, சண்டேவில் வந்து எனக்கு ஆஃபு, அதனால் நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ நான் வரேன், எங்கேயாவது ஒரு பொதுவான இடத்துல மீட் பண்ணுவோம் அப்படின்போது, இல்லை நீங்கள் விஜய் டிவி ஆஃபீஸ்க்கே வந்துடுங்கன்னா. அப்போ விஜய் டிவி ஆஃபீஸ் நுங்கம்பாக்கத்தில் இருந்தது. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த சண்டே விடுமுறை. ஒரு 10 மணிக்கு வரேன்னா 9:30 மணிக்கெலாம் இவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். வந்தோடனே வாங்கினேன்ட்டு எங்கே போய் எடுக்கலாமா இன்டர்வியூன்னொடனே நேராக வாட்ச்மேன்கிட்ட போயிட்டு ஒரு ரூம் ஒன்று கிடைக்குமா, இது மாதிரி இன்டர்வியூ பண்ண வந்திருக்காங்க, எங்கள் ஹெட்டுக்கிட்ட கேட்டு சொல்லுங்கண்ணே அப்படின்னாப்புல. ஹெட்டுக்கிட்ட கேட்டு சொன்னோடனே எடுத்துங்க சார்ன்ட்டு அந்த ரூம் வந்து ஒரு அனுமதியாக வந்து வாங்கி அங்கே பேட்டி எடுத்து ஒரு அரைப்பக்க பேட்டியாக வந்தது. இப்போ ஒரு பெரிய மகிழ்ச்சி. இது ஒரு சாதாரணமாக அப்படி பார்த்த ஒரு நபர் வந்து அடுத்தடுத்த வளர்ச்சி வந்து ஒரு பெரும் வளர்ச்சி தான். வந்து அந்த வளர்ச்சிக்கு வந்து கை தூக்கி விட்டவர் வந்து தனுஷ். ஓகே சார். சார், இப்போ நிறைய பேர் வந்து புதுமுகங்களாக வந்து சினிமாக்குள்ளே வருவாங்க, வந்து அவங்க சஸ்டெயின் பண்ணுவாங்களா அந்த இடத்த அப்படின்னு ஒன்று இருக்கும் சார். ஆனால் இவர் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். நிறையா அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஹோஸ்ட் பண்ணும்போது கெஸ்ட்டுங்களே வந்து அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. விக்ரம் சார் நிறையா தடவை வந்து பாராட்டியிருக்காரு, நீங்கள் ஒரு ஸ்டார் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சினிமா வந்துட்டார்ல சார், அந்த தக்க வைக்கிறதுக்கான போட்டி, அந்த சிரமங்கள் எப்படி இருந்தது அவருக்கு? ஏன்னா ஆரம்பத்தில் தனுஷ்க்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார்ல. ஆமாம் சார், அது கூட ஒரு காரணம் சொல்லுவாங்க. என்னென்னா வந்து சிம்பு வந்து விஜய் டிவிலேருந்து சந்தானத்தை கூட்டின்னு வந்துட்டார். அதே போல் தமிழ் படத்துக்கு வந்து சந்தானத்தை இவர் தனுஷ் கேட்டு அவர் வந்து ஏதாவது சிம்பு கோச்சிக்கு போகிறார், அப்போ தான் சந்தானம் வளர்கிற கட்டம் அப்படின்ட்டு கோச்சிக்கு போகிறாருன்றதுக்காக மறுத்ததாகவும், அதனால் வந்து அதே திறமை உள்ள அங்கேருந்தே ஒரு நபரை நம்ம கொண்டு வரணும் அப்படின்ட்டு சிவகார்த்திகேயனை அவர் கொண்டு வந்ததாக ஒரு தகவலும் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது தனுஷை இன்டர்வியூ பண்ணும்போது அந்த இன்டர்வியூ பண்ணுற விதம் வந்து இந்த கேள்விகள் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போயிட்டு, ஒரு திரின்னு ஒரு படத்தில் வந்து நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தால் 2 விதமான தகவல் இருக்குது. இது எது உண்மைன்னு வந்து 2 பேருக்கும் தான் தெரியும் வந்து. ஆனால் அதை தாண்டி சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தது, நான் திரைப்படத்தில் வந்து அறிமுகமானாலும் எனக்கு வந்து முதல்ல கதை சொன்னவர் வந்து பசங்க பாண்டியராஜ் தான், மெரினா கதையை. ஆனால் அது ரொம்ப தள்ளி போயிட்டு இருந்தது, அதுக்குள்ளே தனுஷ் சார் ப்ராஜெக்டுக்குள்ளே நான் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த விரைவில் வந்து சர்றன்னு மேலே வரத்துன்னு இருக்குல்ல, அது வந்து சினிமாவில் வந்து யாராலையும் பொறுத்துக்க முடியாது. வந்து அது இது மாதிரி பேக்ரவுண்ட் இல்லாத வரவங்கள்லாம் வந்து இந்த வடிவேல் காமெடியில் வந்து சாத்துக்குடி தோல் எங்கேருந்து அடிக்கிறாங்கன்னு தெரியாத மாதிரி அடிப்பாங்க. அதெல்லாம் தாண்டி வந்தவர் தான் அவர். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு வந்து படம் கொடுக்கக்கூடாது அப்படியெல்லாம் வந்து கட்டையை போட்டிருக்காங்க. அதையெல்லாம் மீறி வந்திருக்காருன்னா அது அந்த ஸ்ட்ரகிள் பண்ண விதம் தான் அது. நிச்சயமா சார். சார், இப்போ நார்மலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மேடை நிகழ்ச்சியோ ஒரு யூடியூப்லேயோ டிவி சேனல்ஸ்லேயும் நிறையா பாலிடிக்ஸ் கலந்து வந்திருப்பாங்க. சினிமா வரும்போது அந்த அரசியல் அழுத்தம், இந்த பாலிடிக்ஸ் ஒன்று இருக்கும்ல சினிமாக்குள்ளே, இந்த ஸ்டார் இப்படி இவங்க இவ்வளோ போயிடக்கூடாதுன்னா அந்த மாதிரி சிரமங்கள் அவர் எவ்வளோ சார் சந்திச்சிருப்பாரு? இல்லை, நிறைய இருக்குது சார். அது வந்து ஏறக்குறைய பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தனுஷ் தான் வந்து அறிமுகப்படுத்தினார். ஆனால் தனுஷே வந்து அந்த வளர்ச்சிக்கு வந்து சில முட்டுக்கட்டையெல்லாம் போட்டதாக ஒரு தகவல் இருக்குது. வந்து
அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதனுடைய கோபத்துடைய வெளிப்பாடு தான் சிவகார்த்திகேயனே பார்த்தீங்கன்னா, அதே விஜய் டிவி அலுவலகம் இருந்த தெருவிலேயே வந்து ஒண்டர் பார் ஃபிலிம்ஸோடைய அலுவலகம் தனுஷ் வச்சிருந்தாரு. அதற்கு நேர் எதிர்க்க வந்து எஸ்கே ஃபிலிம்ஸ் அலுவலகத்தை இவர் வந்து தொடங்கினார் இவர். கொஞ்ச நாள் அங்கே தான் இருந்தது. எதிர்ப்புறமாக இருந்ததுக்கு அதற்கான காரணம் தான் ஏறக்குறைய வந்து அவரை வெறுப்பேற்றணும் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் வந்து பண்ணார் அப்படின்னு. அது கூட ஒரு கோபத்தோட வெளிப்பாடு தான் அது வந்து. அது வந்து என்னன்னா வந்து ஒருத்தர் வந்து கை தூக்கி விடுறோம்னா அவங்க அடுத்த கட்டத்தை தாண்டி தான் வளருவாங்க. அதை வந்து நிறைய பேருக்கு பொறுத்துக்க முடியாது. சினிமாவில் வந்து எப்போவுமே தனக்கு கீழே ஒருத்தன் இருந்தே தீரணும் அப்படின்ற ஒரு கொள்கை உள்ளவங்கிறது தான் அதிகம். கொள்கைன்னு அது ஒரு சைக்கோதனன்னு கூட சொல்லலாம். ஆனால் சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சியை வந்து பல பேர் தடுக்க பார்த்தார்கள். ஆனால் அது முடியல. தாமதப்படுத்த தான் முடிஞ்சதுக்காண்டி தடுக்கவே முடியல. இன்றைக்கி வந்து விஸ்வரூபம் ஆகிட்டார். இந்த விதை விருட்சமாகும் என்பது சிவகார்த்திகேயன் விஷயத்தில் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே சார். சார் நீங்கள் அப்போ அவர் டிவியில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் அவரை பேட்டி எடுத்திருக்கிறீங்க. இப்போ அவருடைய இந்த ஒரு வளர்ச்சியும் வந்து பார்த்துருக்கீங்க. மாறாத குணம் அப்படின்னா ஏதாச்சும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை இப்போ பார்த்தப்பையும் அந்த விஷயம் ஃபீல் ஆச்சா உங்களுக்கு? இல்லை உண்மையாக வந்து சினிமாவில் வந்து நீங்கள் வந்து பெரும்பாலும் வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளை ஆரம்பத்தில் மீடியாக்காரங்களே வந்து எல்லாரையும் கை தூக்கி விடுறவங்க தான். ஏணி மாதிரி தான் அவங்க. வளர்கிற வரைக்கும் அண்ணா, நண்பா, தோழா எல்லாம் கூப்பிடுவாங்க. வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளை பார்த்த உடனே கார் கண்ணாடி ஏற்றுவாங்க. அந்த மாதிரி கசப்பான அனுபவங்கள்லாம் பார்த்துருக்கேன். அதை பற்றிலாம் கவலையே கிடையாது நமக்கு. நம்ம வந்துட்டோம் மீடியாவுக்குள்ளேன்னு. நீங்கள் சொல்கிற மாதிரி பெருமைக்காக சொல்ல, அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அதே பண்போடும் அதே அன்போடும் இருக்கிறவர் தான் சிவகார்த்திகேயன். ஓகே சார். சார் இப்போ அவர் தேர்ந்தெடுத்த படங்கள் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு காமெடி ஜானர்ஸாக தான் பண்ணார். அவருக்கு அது ஸ்ட்ராங் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே காக்கி சட்டை மாதிரியான படங்கள் வந்து பண்ணார். ஆக்ஷன் ஹீரோவாக மாறணும் அப்படின்னு. அந்த 3 கட்ட வளர்ச்சி எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? காமெடியனாக உள்ள வந்து ஒரு ஸ்டாராக அதுவும் காமெடி படங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறினீங்க. ஆமாம், அவர் வந்து ஒரு காமெடி மெட்டீரியல். அதாவது வந்து ஒரு ஹீரோவுக்கான ஒரு காமெடி. அதாவது என்ன சொல்கிற ஒரு நவீன பாக்யராஜ்லாம் கூட விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அவரை வந்து. அப்படி தான் இருந்தது வந்து. அவருக்கு வந்து ஒரு ஹீரோவா இல்லை ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாறணும் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா அந்த ஹன்சிகா கூட ஜோடியாக நடித்த படத்தில் மான் கராத்தே சமயத்தில் பயங்கரமாக ஓட்டுலாம் ஓட்டுனாங்க. இண்டஸ்ட்ரி முழுக்க வந்து ஒரு பொறாமலாக வந்தது. ஏன்னா ஹன்சிகா இப்போ வந்து ஒரு பீக்கில் இருக்கிற ஒரு ஹன்சிகா இவருக்கு ஜோடியா அப்படின்லாம் சொல்லி சில மீடியாக்கள் எழுதலாம் ஆரம்பித்தாங்க. அது எல்லாம் மாறும். இங்கே வந்து வெற்றி தான் அதற்கான இது. உடனே நயன்தாரா கூட படம் நடித்தப்போ நயன்தாரா ஜோடியா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. அதை தாண்டி இன்றைக்கி வந்து சிவகார்த்திகேயன் கூட நடிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்குன்ற அளவுக்கு ஒரு கியூ நின்றுட்டு இருக்கு. அதுதான் வந்து சினிமாவோடைய வளர்ச்சி. சினிமாவில் நம்ம திரும்ப சொல்கிறது அதுதான். யார் எப்படி எந்த மேலே வருவான் எங்கே கீழே வருவான்னு அது தெரியவே தெரியாது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் வந்து சிவகார்த்திகேயன். ஓகே சார். சார் இப்போ அவர் நடிகராக ஒவ்வொரு படங்கள் வெற்றி இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய இந்த சம்பளம் அப்படின்றத வந்து அப்பப்போ பேசிகிட்டே இருப்பாங்க. அவர் ஆரம்ப கட்டத்தில் அவரே ஒரு ஸ்டேஜில் நான் இந்த படத்துக்கு இவ்வளோ தான் வாங்கியிருப்பேன்னு சொல்லியிருப்பாரு. இன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த டாப் ஹீரோஸ்க்கு என்ன பேமெண்ட் இருக்குதோ அதுக்கு கொஞ்சம் தான் அந்த லெவல் கிட்ட நெருங்கிட்டார். அது கலெக்ஷனும் சரி சம்பளமும் சரி. இதை எப்படி சார் பார்க்குறீங்க பிஸ்னஸ் வைஸாக அவருடைய வளர்ச்சி? இல்லை அதுக்கு வந்து நீங்கள் ஆரம்பத்தில் வந்து பல விமர்சனங்கள் இந்த காமெடி படங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு. அப்புறம் ஹீரோவாக நடிக்கிறேன்னு சொல்லி நிறைய படங்கள் வந்து சர்க்கிள் ஆச்சு. அதன் பின்னணியில் சில சதிகள்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து நீங்கள் அதனுடைய வெளிப்பாடு தான் ரெமோ படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் அவர் அழுதது தாஜ் ஹோட்டலில். என்னென்னா வந்து இவருடைய வளர்ச்சி அப்படின்னு பார்க்க போனால் ஒரு சினிமா ஃபேமிலி பேர் சொல்ல விரும்பலை, அவங்க உறவினர் சார்ந்த சினிமா நிறுவனங்கள்லாம் வந்து டக்குன்னு இவரை கொண்டு போய் ஒரு 4 படத்துக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு இவரை உட்கார வச்சுறாங்க. அது சினிமாவில் நமக்கு தெரியாதில்ல யாருன்னு இருக்கிறது. ஆனால் அந்த படங்கள் எதுவும் ஆரம்பிக்காமலே வந்து இப்போ டம்மியாகவே போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் அடுத்தடுத்த வாய்ப்புகள் வரும்போது அவங்கக்கிட்ட தான் கேட்டாங்கன்னா சார் இவங்க வந்து கதை சொல்ல வராங்க, அவங்க கதை சொல்ல வராங்க, இருங்க நாம் படம் பண்ணுவோம்னு அப்புறம் தன்னுடைய வெல்விஷர்ஸ் சீனியர்ஸ் அனுபவம் வாய்ந்த தயாரிப்பாளர்கிட்ட அவங்கக்கிட்ட லாக் ஆகிட்டீங்க நீங்கள் அப்படின்னும் போது தான் கொந்தளிச்சு போய் ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க நீங்கள்? என்ன இல்லை என்கிட்ட நான் அட்வான்ஸ் வாங்கிட்டு இல்லை அட்வான்ஸை கூட திருப்பி கொடுத்துட்றேன், அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுங்கன்னா முடியவே முடியாது, நீ பண்ணி தான் ஆகணும்னு அப்போ தான் தெரியுது இவ்வளோ சூழ்ச்சி இது இங்கே இருக்குது, இதை தாண்டி நம்ம வந்தாக வேண்டும். இதெல்லாம் முடியாத ஒரு கட்டத்திலாம் மீடியா முன்னாடி அவர் வெடித்து அழறாரு. அதை தாண்டி வந்து இன்றைக்கி நிற்கிறாருன்னா
அது அது அத்தனையும் பார்த்துட்டு வந்த ஒரு ஹீரோ தான் அவர் வந்து. ஓகே சார். சார் இப்போ அவர் நடிக்கக்கூடிய பாணி, அவருடைய அந்த படங்கள் அதெல்லாம் வந்து கிட்ஸ்க்கு ரொம்ப சின்ன பசங்கள்லேருந்து எல்லா ஏஜ் கேட்டகரிக்கும் வந்து பிடிச்சிருக்கு. விஜய் சார் கூட அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து சொன்னார், அவர் கிட்ஸ் எல்லாம் பிடிச்சார் அப்படின்னு. இந்த பாணி எப்படி சார் பார்க்குறீங்க? அது பார்க்கும்போது அவருடைய சக்ஸஸ் ஃபார்முலா என்னவா இருக்கும்? விஜய் ப்ளஸ் ரஜினி இது ரெண்டையும் சேர்த்த மாதிரி ஒரு வெர்ஷன் தான் சிவகார்த்திகேயனா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. உண்மை சூப்பராக சொன்னீங்க நீங்கள். உண்மையிலே வந்து குழந்தைகளுக்கு எந்த நடிகர் வந்து எந்த ஹீரோ பிடிச்சிக்கிறாங்கன்னா அவங்க தான் சார் டக்குன்னு மேலே வருவாங்க. விஜயோட வெற்றிக்கு அதுதான் காரணம். விஜயோ வந்து எல்லா ஏரியாவிலையும் வந்து அவருக்கான ஒரு மாஸ் இருக்குது, அவருக்கான வசூல் இருக்குது அப்படின்னா, இப்போ ஓவர்சீஸில் கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோ விஜய் படத்துக்கு இவ்வளோ வசூல்னா ஃபேமிலியோடு வராங்கன்னா அந்த கிட்ஸுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ அப்படின்னு தான் வந்து. நீங்கள் அப்படியே ரஜினி சார் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுதான் வந்து. நான் ஒரு பாட்ஷா படம் வந்திருப்போ ரோட்டில் வந்து ஒரு பையன் வந்து கோலி விளையாடிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் அவன் தம்பியை பார்த்து உள்ளே போ அப்படின்றான். அந்த பாதிப்பு நான் பார்த்தேன். நான் அது வந்து இப்போ வந்து விஜய்க்கு அந்த மாதிரியான ஒரு கொண்டாட்டம் அப்படியே நீங்கள் அப்போ கரெக்டாக சொன்னீங்க. சிவகார்த்திகேயனுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு பிடித்தமான நடிகர் ஆகிட்டார். நீங்கள் சொன்ன ரஜினியும் விஜயும் மிக்ஸ் பண்ண ஒரு விஷயம் பண்ணுறதுனால தான் குழந்தைங்களுக்கு எதுக்கு பிடிக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இதற்கு முன்னாடி இருந்த தோல்விகள் அல்ல சரியாக போகலன்னு படத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த டாக்டர் டானோட வெற்றியை அதான் காரணம். இந்த குழந்தைகள் ஃபேமிலி ஆடியன்ஸோடு வந்து பார்த்ததுனால தான். உண்மைதான். அவருக்கு சப்போர்ட்டாக வெல்விஷர்ஸாக இண்டஸ்ட்ரியில் யார் சார் இருந்திருக்காங்க? சினிமாவும் தாண்டி அவர் பல பேட்டிகளில் இதுவாக சொன்னது, அவர் அந்த கல்லூரியில் இவரை கைத்தட்டி வரவேற்ற நண்பர்கள் தான் சார் எனக்கு இன்றைக்கி வரைக்கும். அவர் அந்த நவநீதன் ஒருத்தர் கூட இருக்கார். இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து ஒரு நண்பருக்கு காஃபி ஷாப்பே வச்சு கொடுத்துருக்காரு. அவருடைய கல்லூரி நண்பர்கள் இன்றைக்கும் பக்கத்துலேயே வச்சுருக்காரு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து என்னுடைய முடிவாக இருக்கும். அவங்களோட டிசிஷன் கரெக்டாக இருக்கும். என்கிட்ட வந்து ரொம்ப உண்மையாகவும் இருக்காங்க. நான் வந்து என்னுடைய நிழல் மாதிரி அவங்க. ஏறக்குறைய எனக்கு ஒரு விஷயம்னா வந்து அவங்க வந்து ரொம்ப சோகமாகிடுவாங்க. எனக்கு ஒரு கொண்டாட்டம்னா அவங்க முதல் கொண்டாட்டம் ஆகிடுவாங்கன்னு. அதற்கும் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இவர் வளர்ந்து வர காலகட்டங்களில் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து கூப்பிட்டுருந்தோம். நம்ம ஒரு பத்திரிகை அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வர்றாரு. அப்போ இவர் உண்மையிலே வர முடியல, சூழ்நிலை வர முடியலன்னா அந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவங்க வந்து அவங்க மீடியா சார்ந்தவங்க தான். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. இன்னும் அது வளர்ந்து வர ஒரு ஆள் வந்து இப்போ தான் வராப்புல, அதுக்குள்ளேயே பார்த்து அடுத்த ரஜினி மாரிலாம் பந்தா பண்ணுறாரு அப்படின்ற அளவுக்கு வந்து காரசாரமாக பேசிட்டோன்னே, அவருக்கு இப்போ கூட இருக்கிற அவருடைய நண்பர் நவநீதன் அந்த மீடியா ஆஃபீஸ்க்கு வந்து ரொம்ப பணிவாக கிட்டத்தட்ட சிவகார்த்திகேயன் கூட அப்படி கெஞ்சிருக்க மாட்டார். சார் அப்படிலாம் கிடையாது சார், இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வர்றாரு சார், தொடர்ந்து 3-4 கால் ஷீட்டில் இருக்கார் சார் அப்படின்னு அங்கேருந்தே ஃபோன் போட்டு ஸ்பீக்கரில் கொடுத்தோன்னே அவர் இதை விட பணிவாக பேசி, சார் உங்களெல்லாம் நீங்கள் இல்லைன்னா நான் வரவே முடியாது அப்படின்லாம் சொன்னது என்னென்னா, இந்த நண்பர்கள் தான் அரணாக இருந்த விஷயந்தான். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சினிமாவில் எத்தனையோ பேர் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க பின்புலமாக. எனக்கு தெரிஞ்சு இந்த நண்பர்கள் தான் அவருடைய வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக அரணாக இருந்துகிட்டு இருக்காங்க. சார் இவர் நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க. அந்த வகையில் ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பித்தப்போ கூட அவர் நண்பர் அருண்ராஜா காமராஜாவுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் கனா அப்படின்ற ஒரு படத்தை வந்து தயாரிச்சிருந்தார் அவர் இயக்குனர் ஆகிறதுக்காக. இந்த மாதிரி சினிமாவில் இருப்பாங்களா சார்? நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமும் நம்ம நண்பர்களை தூக்கி விடணும், அதுவும் இதே துறையில் தூக்கி விடணும் அப்படி இருப்பாங்களா? ரொம்ப ரேர் சார் இது. உண்மையிலே ரொம்ப கஷ்டம். வளர்ந்த பிறகு தூக்கி வெளியே போட்டுனோம் பயம் வந்துடும். வந்து அதுக்கு இன்னொரு ஒரு காரணம் என்னென்னா, கூட இருக்கிற நண்பர்கள் வந்து இந்த வளர்ச்சியை பொறுத்துக்க முடியாது. நம்ம கூட நேற்று வரைக்கும் டீ கடையில் நின்று டீ சாப்பிட்டவன் இன்றைக்கி வந்து ஹயாத் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்ருக்கானே, நாம் இன்னும் டீ கடையில் தான் சாப்பிட்டுட்ருக்கோமேன்ட்டு அதுக்கான ஒரு சூழ்ச்சிகள் ஏதாவது பண்ண போகிறாங்க, இல்லைன்னா பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்துடும். அதனால் வெளியே தள்ளிவிடுவாங்க. ஆனால் இந்த நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, இவர் ஹயாத் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு அதே ஹயாத் ஹோட்டல் தான் டீ வாங்கி கொடுத்துட்ருக்காருன்னு தோணுது. அதனால தான் அப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் வந்து இந்த அதாவது ஏற்றி விட்ட நண்பர்களாகட்டும், உறவினர்களாகட்டும், வேறு யாராவது வந்து அவங்கள கீழே ஈஸியாக தள்ளி விட்டுருவாங்க. சினிமாவில் இது வந்து காலகாலமாக நடந்துகிட்டு வர ஒரு விஷயம் இது. ஓகே சார். சார் இப்போ ஜனரஞ்சகமாக காமெடி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க ஹீரோவா அவர் வந்து ஓகே அந்த கமர்ஷியல் மெட்டீரியலாக சூப்பராக இருந்தார். ஆனால் நடிகன் அப்படின்னு வரும்போது அதுக்கு விமர்சனம் வரும், அவர் எந்த அளவுக்கு நடிக்கிறாங்க அப்படின்னு. வேலைக்காரன் படம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு சீரியஸான சிவகார்த்திகேயன் வந்து பார்த்துருப்போம். காமெடி வெர்ஷன் தாண்டி ஒரு நடிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. இது காலத்தின் கட்டாயமா சார்? ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படியே பண்ணால் போர் அடிச்சிடும் ஆடியன்ஸ்க்கு, நம்ம வேற ஒன்று பண்ணியே ஆகணும்னு சொல்லி. ஏன்னா இன்னைக்கு மாவீரன்லாம் பார்க்கும்போது அவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது அந்த லுக்கு எல்லாமே. எப்படி சார் அந்த ஒரு மாற்றம் அவருக்கும் வந்திருக்குமா? ஆமாம், கண்டிப்பாக இருக்குது சார். வந்து அடுத்தடுத்த கட்டம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. அவரை வந்து முக்கியமாக சிவகார்த்திகேயன் தன்னை வந்து காமெடி ஹீரோ அப்படின்ட்டு வந்து தொடர்ச்சியாக வரக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருந்தார். அதை வந்து அந்த விமர்சனங்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்தவொடனே மீடியா நண்பர்களுக்கே ஃபோன் பண்ணி, சார் காமெடி ஹீரோலாம் எழுதாதீங்க
அடுத்து ஒரு படம் பண்ண போகிறேன், அது ஒரு ஆக்ஷன் படமாக இருக்குன்னு எல்லா ஹீரோக்களுக்கும் வந்து ஆக்ஷன் ஹீரோவானு தான் ஆசை சார். அது இவருக்கு வந்து காமெடி ஈஸியாக வந்ததுனால அந்த ரூட்டை பிடிச்சிட்டாரு. வந்து இது இருக்கிற விஷயம் தான். அடுத்த கட்டம்னு ஒன்று தாண்டுறான் இல்லைங்களா, அது அவசியம் தேவைப்படுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தன்னை காட்டணுன்றதுக்காக வந்து முருகதாஸ் கிட்டலாம் கதை கேட்டிருக்கிறதா, இல்லைனா அவரை வந்து ஓகே பண்ணி வச்சுருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. நல்ல விஷயந்தான் அது. வந்து அது எல்லா ஹீரோக்களுக்கும் இல்லை ஒரு குணம் தான் அது. ஓகே சார். சார் பிஸ்னஸும் மார்க்கெட்டும் எந்த அளவுக்கு சார் இருக்குது இன்றைக்கி அவருக்கு? இன்றைக்கி வந்து மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, விஜய் அஜித்துக்கு பிறகு எஸ்கேன்னு தான் இருக்குது. அதில் வந்து நம்ம என்ன தான் சொன்னாலும் நான் ஜால்ராவோ இல்லை இதுவோ கிடையாது. உண்மை அதுதான். வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் திரையரங்க உரிமையாளர்களே அதை சொல்லியிருக்காங்க. அதனுடைய சமீபத்திய வெற்றி தான் இந்த டாக்டரும் டானோ. பிரின்ஸோடைய படம் வந்து அது ஒரு தோல்வி படம்லாம். அந்த டாக்டர் டானை வந்து சரி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த மாவீரன் இருக்கணும் தான் அவர் வந்து பெரும் நெருக்கடியில் இருக்கார். அவர் இந்த ஒரு பட தோல்வி தான். ஏன்னா இது வந்து பங்கு மார்க்கெட் மாதிரி தான், எப்போ ஏறும் இறங்குன்னு தெரியாது. ஆனால் இந்த 2 நடிகர்களுக்கு அடுத்த லெவலில் வந்து எஸ்கே இருக்கார். ஓகே சார். முன்னாடி ஒரு தடவை மதுரை ஏர்போர்ட்டில் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து கமல் ரசிகர்களால் வந்து தாக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து நம்ம அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இன்னைக்கு பார்த்தோன்னா ராஜ்கமலுடைய ஒரு முக்கியமான படத்தில் ஹீரோவாக அவர் வந்து பண்ணுறாரு, அவங்க சைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வளர்ச்சி எப்படி சார் பார்க்குறீங்க? இதுதான் வந்து சினிமாவில் இருக்கிறவங்க சண்டை போட்டுக்கூடாது, மறுநாள் ஒரே காரில் போக வேண்டியதாக இருக்குன்னு. அது மாதிரி தான் வந்து இது வந்து சினிமாவில் என்ன வேணாலும் மேஜிக் நடக்கும், என்ன வேணாலும் இது ஆகும். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் வந்து நான் வந்து இந்த ஊரை விட்டு போகிறேன், இந்த நாட்டை விட்டு போகிறேன் அப்படின்ற ஒரு டைலாக் வந்து பேசியிருப்பார். அது காமெடியாக வந்து சூரியகிட்ட பேசின விஷயம் வந்து. அதற்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் போனால் விஸ்வரூபம் படத்துக்கு வந்து அன்றைய முதல்வர் ஜெயலலிதா வந்து கமலுக்கு வந்து ஒரு பெரு அழுத்தம் கொடுத்து அந்த படத்தை வெளிவரக்கூடாதுன்ற ஒரு முனைப்பில் இருந்தப்போ கிட்டத்தட்ட எல்டாம்ஸ் ரோடு வாசல்லையே அத்தனை கேமரா அத்தனை மீடியாக்கள் வந்து நைட் அண்ட் டே கிடந்தாங்க. உள்ளே கூட கூப்பிடல அவங்கள. வந்து வெளியே வந்து அந்த பஸ் ஸ்டாப்லேயே நின்றுக்கிட்டு இந்த 12B பஸ்லாம் கூட போக முடியாத அளவுக்கு வெறும் கேமராவே இருந்தது. அவன் ஒரு கட்டத்துக்குள்ள அழுத்தம் தாங்க முடியாமல் கமல் வந்து மீடியாவை கூட வந்து கூட வெளியே கூட பார்க்கல. அந்த கேட் மேலே ஏறி நின்று நான் வந்து இந்த தமிழ்நாட்டில் பிறந்தவன், நான் ஒரு இந்திய குடிமகன், நான் வந்து இந்த நாட்டை விட்டு நான் கிளம்புறேன், நான் அமெரிக்காவில் வந்து குடியேறேன்ட்டு ஒரு வார்த்தை சொன்னது தான் சுரூபம் படம் வந்தது. அப்புறம் வந்து அவருக்கான அந்த படம் ஓடினதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. அதை வந்து பல பேர் அந்த சமயத்தில் ட்ரோல் பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. இதை ஒரு டைலாக்காக அவர் பேசுனதை வந்து கமல் ரசிகர்கள் வந்து தன்னுடைய ஆண்டவரை வந்து கிண்டல் பண்ணிட்டார் இவர் அப்படின்னு சொல்லி மதுரை ஏர்போர்ட்டில் ஒரு தினசரி பத்திரிகையோடைய திருச்செந்தூரில் நடந்த ஒரு விழாவுக்கு இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து கூட்டிட்டு போனாங்க. மதுரை ஏர்போர்ட்டில் வந்து கமல் முதல்ல கிளம்பி போயிட்டோன்னு பின்னாடி சிவகார்த்திகேயன் வராருன்னு அவங்களுக்கு ஒரு தகவல் கிடச்சி எங்கேருந்தோ திரண்டு வந்து கிட்டத்தட்ட அந்த வீடியோ கிடச்சதுனா கூட பாருங்க, ஒரு 2 பேர் வந்து பொத்துன்னு முதுகுலேயே போட்டு அடிக்கிற அடிலாம் இருக்குது. அப்புறம் ஒரு வழியாக அந்த செக்யூரிட்டிங்கெலாம் கூப்பிட்டு காரில் கொண்டு போய் வச்சோம். கிட்டத்தட்ட அந்த மனநிலாம் வேறு மாதிரி இருந்திருக்கும். அவர் எப்படி போய் அந்த நிகழ்ச்சியில் உட்காந்தாருன்னு தெரியல. நீங்கள் காலம் அதுதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் ராஜ்குமார் பெரியசாமி ரங்கூன் டைரக்டர் இயக்கத்தில் அந்த படம் தான் அடுத்த ப்ராஜெக்டாக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு, நடிக்கிறாரு. இதுதான் சார் சினிமா. இங்கே வந்து யாரை எங்கேயுமே கணிக்கவே முடியாது. வந்து நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பன். கரெக்டாக சொன்னீங்க. இங்கே கிடையவே கிடையாது. யார் மேலே போவான், யார் கீழே வருவான், யார் எங்கே உட்காருவானே தெரியாது. இதுதான் சினிமா. ஓகே சார். கஷ்டப்பட்டு டிவியில் போராடி அதுக்கப்புறம் சினிமாவில் வந்து இந்த பாலிடிக்ஸ் இதெல்லாம் கடந்து ஒரு பெரிய ரேஞ்சில் இருக்கிறாரு சார். கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து நிறைய பேர் அவரை வந்து ரஜினி சார், விஜய் சார், அடுத்து அப்படி பார்த்தோம் அப்படின்னா எஸ்கே அந்த வரிசையில் பிரியமான ஒரு ஹீரோவாக எல்லாருக்கும் இருக்கார். இந்த கட்டத்தில் நமக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குது. இந்த இடத்த அவர் தக்க வைக்கிறதுக்கான முயற்சி என்ன அப்படின்னு ஒன்று இருக்குது. வெறும் நடிகராக மட்டும் இல்லாமல் லிரிசிஸ்டாகவும் இருக்கார், டான்ஸ் இப்போ சூப்பராக பண்ணுறாரு, ஈவன் விஜய் சாருக்கு பாட்டு எழுதியிருக்காரு. இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணுறாருல்ல சார். இந்த இடத்த தக்க வைக்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுக்கிறாரு அவர். ஆமாம் சார். இங்கே வெற்றி ஈஸியாக கிடச்சிடும் ஒரு விதத்தில். பார்த்தீங்கன்னா அந்த வெற்றியை தக்க வைக்கிறது இல்லை, அதுதான் பெரும் போராட்டம். அது இப்போ இருக்கிற இளைய தலைமுறை நடிகர்களால் அது முடியல. வந்து ஒரு 2-3 வெற்றிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை தக்க வைக்கிறதுக்கு வர விமர்சனங்கள்லாம் அவங்களால தாங்க முடியாமல் லூஸ் ட்ராக்காக பேசி பல விஷயங்கள் இது பண்ணி அவங்க கேரியரை அவங்களே கெடுத்துக்கிறாங்க. அதில் சிவகார்த்திகேயன் மிக சரியான புத்திசாலி. வந்து அதை எப்படி தக்க வச்சுக்கணும், அதை எப்படி கரெக்டாக பண்ணணும், அதற்கான காரணம் என்னென்னா எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா. அதை தான் சினிமாவில் எதிர்பார்ப்பான். அதுக்காக வந்து எல்லாருக்கும் பணிவாக போகணுன்னு ஒன்றும் கிடையாது. பயத்துக்கும் பணிவுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த பணிவை தான் வந்து எதிர்பார்க்குறான். அதை வந்து அந்த ஃபார்முலாவை கரெக்டாக பிடிச்சிட்டாப்புல. யார் எப்போ போனாலும் தொடர்பு கொண்டா ஈஸியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நபராக மாறிட்டார் சிவகார்த்திகேயன். அதுக்கு காரணம் வந்து இந்த இடத்த தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். நீங்கள் சொல்கிற மாதிரி பாடலாசிரியர் அப்படின்ற ஒரு விஷயம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பாடலில் இது கோலமாவு கோகிலாவிலேருந்து பீஸ்ட் வரைக்கும் எழுதிட்டுருக்காரு. அதில் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் என்னென்னா, அந்த பாடலுக்காக வாங்குகிற ரெமுனரேஷனை வந்து மறைந்த
பாடலாசிரியர் முத்துக்குமார் குடும்பத்துக்கு அவர் கொடுத்துட்றாரு. அவர் ரொம்ப இது வரைக்கும் நான் கூட கேட்டேன் நான், ஆனால் என் பேர்லேயே நான் செக்கே வாங்குறதில்ல, ஒரு பாட்டு எழுதினோடனே அந்த ஃபேமிலிக்கு இது செக்கு போட்டு கொடுக்க சொல்லுவேன். இது கூட தெரியாமல் இருந்தது ஆக்சுவலாக. அப்புறம் வந்து தெரிய ஆரம்பித்தோடனே எனக்கே கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. மீடியா முன்னாடி கொஞ்சம் ரகசியம் அவங்க ஃபேமிலி எப்படி கஷ்டப்படுமோ அப்படின்னு அதற்கான காரணத்தையும் சொன்னார். அவர் முத்துக்குமார் இறந்துருந்தப்போ அந்த 2 பசங்களை வந்து அந்த தலைப்பகுதியில் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒன்றுமே தெரியாத அந்த குழந்தைங்க, எங்கள் அப்பா இறந்துருந்தப்போ அப்படி தான் நான் இருந்தேன், நான் எதுவுமே தெரியாத மாதிரி. ஒரு தந்தை இல்லாத ஒரு குழந்தைய வந்து ஒரு தாய் எப்படி வளர்க்குறதுக்கு சிரமப்படுவாங்கன்னு எங்கள் அம்மா அனுபவிச்சிருக்காங்க. அதை பார்த்து நான் வந்து அந்தளவுக்கு கண்ணீர் விட்டேன். நான் அந்த ஃபேமிலிக்கு நிரந்தரமாக ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் அந்த பாடல் மூலிமா நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். அருமையான விஷயம் சார். சார் இன்னொன்று, அவர் வளர்ந்த விதம்னு ஒன்று இருக்குது. நிறைய அவர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அவார்டு வாங்கி அழுதது கூட எங்கள் அப்பாவை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் அழுதுருந்தார். அவங்க அப்பா ஜெயிலராகவும் இருந்தாருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த எமோஷனில் மட்டும் அவர் ரொம்ப வீக்காக இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா டான் படத்தில் சமுத்திரக்கனி அவர்கள் அவங்க அப்பாவை நடித்து இறந்து போனப்போ அவர் நடித்தது வந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட அவங்க அப்பாவை நினச்சி தான் இங்கே அவர் நடிச்சிருக்கவே செஞ்சுருக்காரு. நடிக்கும்போது அந்த தாக்கம் இருக்குன்னு. ரொம்ப எமோஷ்னலான மனிதரா? இல்லை சார், அவர் தான் சொல்லியிருக்காரு, எல்லா மகன்களுக்கும் வந்து அப்பா தான் ஹீரோ, அவர் தான் ஃபஸ்ட்டு முதல் ஹீரோ, அவர் தான் ரோல் மாடல் அப்படின்னு. இவர் அந்த தந்தை மகனுக்கான உறவு வந்து அந்த சின்ன வயசில் அந்த பார்த்த விஷயங்கள் அது அப்படி ஒரு கனெக்ட் ஆகிடுச்சு. அவர் அந்த இறந்து போன இது வந்து அவரால் தாங்கிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கார். அதனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி எல்லாம் பொதுவாக வந்து தாய் பாசத்தை தான் சொல்லுவாங்க. இவர் தந்தை பாசத்தில் வந்து ஒரு அடிமைன்னு கூட சொல்லலாம். வந்து கரெக்டாக சொன்னீங்க நீங்கள் அந்த அப்பா சென்டிமெண்ட்டில் எது பேசினாலும் உருகிடுவா அவர். சார் இப்போ அவருடைய அடுத்த கட்ட படங்கள் அப்படின்றத தாண்டி அயலான் அப்படின்னு ஒரு படம் வந்து ஒன்று பண்ண போகிறாரு. ஏலியன் சம்மந்தப்பட்டம். ஏஆர் ரஹ்மான் வந்து கம்போஸ் பண்ணுறாரு. பெரிய பட்ஜெட் அப்படின்னு சொன்னாங்க. அந்த படம் என்ன சார் நிலை? கிட்டத்தட்ட நிறைய பேர் அது வராது அப்படின்ற மாதிரியே பேசுகிறாங்க. அது சிஜி ஒர்க்லாம் பண்ண முடியாது போல் அப்படின்னு. இல்லை, அது ஒரு ஏதாவது வந்து தேரை இழுத்து தெருவில் விட்ட கதையாகி போச்சு அந்த படத்தை தொட்டு. இப்போ அந்த படம் சொன்ன மாதிரி சிஜி ஒர்க்ஸ் அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அயலான் மீது ஏகப்பட்ட கடன் இருப்பதாக ஒரு தகவல் வந்து அதை போய் சிவகார்த்திகேயன் தொட்டார்னா அந்த கடன் பூரா இவருக்கு வந்துடும். திரும்பவும் ஏகப்பட்ட கடன்லேருந்து இப்போ தான் மீண்டும் நம்ம வந்திருக்கிறோம். அயலானை தொட்டு ஏன் வந்துடணும் அப்படின்ட்டு அதை அப்படியே தூக்கி புத்திசாலித்தனமாக வச்சுட்டாரு. ஏன்னா அயலான் வந்து தான் இவருடைய மார்க்கெட்டை ஹாலிவுட்டுக்கு ரேஞ்சு கொண்டு போகணும்னு ஒன்றும் கிடையாது. அடுத்து மாவீரன் கூட வேறு விதமாக மாற்றலாம். இது வந்து அயலான் இப்போ வந்து அது கிடப்பிலேயே கிடக்குது. அதற்கான காரணம் அந்த கடன் தான். ஓகே சார். இப்போ இவ்வளோ ஆண்டு காலமாக நீங்கள் பார்த்துட்டு வரீங்க, அவருடைய வளர்ச்சி சரிவு எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரீங்க. அவருக்கு ஏதாவது ஒரு அட்வைஸோ இல்லை வந்து இந்த விஷயம் நீங்கள் போயிட்டுருக்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்தும் பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். இது என்னென்னா அவர் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல்னு முடிவாயிடுச்சு. நாம் சொல்கிறது என்னென்னா ஒரு குழந்தைகளுக்கான பிடித்த ஒரு ஹீரோவாக ஒரு நடிகராக வரத்து அவ்வளோ சாத்தியமான விஷயம் கிடையாது. அந்த லைனை பிடிச்சிட்டாரு. அதை தொடர்ச்சியாக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கணும், அதை விட்டுறக்கூடாது. அதுக்கு தெரியும் அவருக்கும். அந்த படங்களில் என்னென்ன விஷயங்கள் அதை சேர்க்கணுன்னு இனி தொடர்ந்து அவர் செஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ரஜினி விஜய்க்கு ஈக்குவலாக வந்து குழந்தைகளுக்கு ஒரு மாசான ஒரு ஹீரோவாக வரணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை. அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். வேணாண்டி உன் புருஷன் நான் தாண்டி பல தடைகளையும் தாண்டி உன்னை நான் வாழ வைப்பேன்டி. ஒரு கேர்ள்ஸ் காலேஜ் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்தாங்க. இப்போ இருக்கிற செலிபிரிட்டிஸ்லாம் இப்போ சீரியல் பண்ணுறவங்க, அப்புறம் இந்த இவர்லாம் தெரியும், இந்த மாபு கிருஷ்ணன் சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்தாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. நாங்கள் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தெரியுது இவங்க கெஸ்ட்டுன்னு. ஆனால் எங்களை யாருக்குமே தெரியல. இவனுங்களை எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க, இவனுக்கு யார் அப்படி தான் அவங்கள பார்த்துருக்காங்க. அப்புறம் ஷோ ஏறணும். ஏறி பர்ஃபார்ம் பண்ணோம், இறங்கணும். ஒரு கூட்டம் என்ன சொல்கிறது கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பொண்ணுங்கள்லாம். நான் என்ன சொல்கிறது.